கோபி அம்மா எவ்வளவோ தடுத்து நிப்பாட்டியும் பாக்கியா சொன்னதுக்காக ராதிகா பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. ராதிகா வீட்டில் தனியாக உட்காந்துருக்காங்க. ராதிகாட்ட போயிட்டு என்ன இப்படி என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எப்போ வருவீங்க, எங்கே போயிருக்கீங்க அப்படின்ட்டு எதுவுமே தெரியாமல் நானும் மையவும் எத்தனை நாள் காத்திருக்கிறது. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதான் காலி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ராதிகா சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. அந்த நேரம் வீட்டு ஹவுஸ் ஓனர் வராரு. ஹவுஸ் ஓனரை பார்த்துட்டு ராதிகா கிட்ட கோபி கேட்குறாரு, இப்போ ஒன்று கிட்ட போல நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி இதே வீட்டில் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் ராதிகா எதையுமே காதலை வாங்கிக்கல. வீட்டை கண்டிப்பாக காலி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு உறுதியாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கிய வீட்டை காட்டுறாங்க. ஈஸ்வரி வெளியே போன மகனை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் உலாத்திட்டு இருக்காங்க. பக்கத்தில் எழில்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. பாக்கியா பயங்கர கோபத்தோட எழில்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. கோபி முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ எவ்வளவோ மாறிட்டான், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோபியோட அம்மா இங்கே ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பாக்கியா பயங்கரமாக கோவப்பட்டு, அந்த மாதிரி ஒரு நினப்பு எனக்கு கனவுல கூட கிடையாது, எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச ஒரு துரோகி உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க.